கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் எந்தன் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ? பூஞ்சோலையில் வாடை காற்று ஆட சந்தம் பாட தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும். கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை உண்டவாயனன் உள்ளம் கவர்ந்தானே. சம்மந்தமே இல்லாமல் 4 பாட்டுல இருந்து ஒரு வரி பாடினேன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கு. இந்த 4 வரிகள்ல இருந்து கோடை, வாடை, தென்றல், கொண்டல் இவை 4ம் காத்தினுடைய வகைகள். தமிழன் என்ன பண்ணியிருக்கான், எந்த திசையிலிருந்து காற்று வீசுதோ அதுக்கு தனி பேரே வச்சிருக்கான். வடக்கிலிருந்து வீசுவது வாடை, மேற்கிலிருந்து வீசுவது கோடை. ஏன்னா மேற்குக்கு குடகம் என்ற இன்னொரு வார்த்தை உண்டு. தென் திசையிலிருந்து வீசுவது தென்றல், கிழக்கிலிருந்து வீசுவது கொண்டல். இதில் அழகான விஷயம் என்ன தெரியுமா? கொண்டல் என்பதற்கு மழை மேகம்ங்கிற இன்னொரு பொருளும் உண்டு. தமிழ்நாட்டுக்கு ஆதாரமே வடகிழக்கு பருவமழை. இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேகம் கிழக்கு திசையிலிருந்து தான் வரும். அதனால தான் கிழக்கு திசை காற்றுக்கு கொண்டல்னே பேர் வச்சான்.